திருத்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப தியானத்திற்கு வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஏசானுடைய மனதுருக்கம். நான் நிர்கதியா இருக்கிறேன். எங்க போறது, என்ன செய்யறது, எப்படி வாழ்றது, எதுவுமே எனக்கு தெரியல. எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா? எனக்கு யாராவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? என்னை யாராவது வழிநடத்த மாட்டாங்களா? எனக்கு யாராவது ஒரு நல்ல ஆலோசனை தரமாட்டாங்களா என்று சொல்லி நாம் சிந்திப்பது, யோசிப்பது, கலங்குகிற நேரங்கள் அதிகமாக இருக்கிறது இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் தனிமையாக, நிர்கதியாக, துக்கத்தோடு, போராட்டத்தோடு, கவலையோடு இருக்கிற பொழுது ஆறுதலான வார்த்தைகள், ஆலோசனையான வார்த்தைகளை எதிர்பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னாக்கா, ஒரு வார்த்தை சொன்னாலும் பொருத்தமா சொன்னேன் என்று சொல்லி சொல்றாங்க. ஏனென்றால் அந்த தனிமையான நிலையில, அந்த நிர்கதியான சூழ்நிலையில, அந்த தவிப்பின் நேரத்துல அந்த வார்த்தை சற்று ஆறுதலாக இருந்தது. அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த நேரமா இருந்தாலும் ஆலோசனையான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், வழிகாட்டக்கூடிய வார்த்தைகள் அவசியமா இருக்குது. ஏசானுடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க? அவரை பின்தொடர்ந்து வருகிறாங்க. ஏசாண்டவர் எங்க போனாலும், எங்க இருந்தாலும் அவரை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறார்கள். அப்ப ஏசாண்டவர் மனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகிறார். இதை பார்த்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவருடைய வார்த்தையை கேட்க அவரை பின்தொடர்ந்து போறாங்க. அதான் நாம பார்க்கிறோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 32வது வசனம் எப்படியாக சொல்கிறது? அப்படியே படவில் ஏறி வனாந்தரமான ஒவ்வொரு இடத்திற்கு தனியே போனார்கள். பார்க்கிறோம், ஏசாண்டவர் என்ன பண்றாரு? தனியா இருப்பதற்காக வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். அப்ப இதை பார்த்த ஜனங்க என்ன பண்றாங்க? அவருக்கு முன்பாகவே படவில் ஏறி அந்த இடத்துக்கு போறாங்க. அதே 33ஆம் வசனத்துல ஏசாண்டவர் படவில் ஏறி வனாந்தரமானதுக்கு போய் பார்க்குறாங்க. அதை பார்த்த ஜனங்க என்ன பண்றாங்க? அவருக்கு முன்பாக அந்த இடத்துல போய் சேர்றாங்க. அவருக்கு முன்பாக அந்த இடத்துல போய் இருக்கிறாங்க. அப்போ 34ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் வெளியே வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி பற்பல காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்ப நம்ம பார்க்கிறோம், அந்த இடத்துல அந்த ஜனங்க இருக்கிறத பார்த்துட்டு அவங்க மேல மனதுருக்கிறார். ஏன்னா மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல, வழிநடத்தா தலைவன் இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? நிர்கதியா இருக்கிறதுனால, வாழ்க்கையில போராட்டம் இருக்கிறதுனால, வாழ்க்கையில துன்பம் இருக்கிறதுனால, வாழ்க்கையான வழி கிடைக்காதனால அந்த ஜனங்க என்ன பண்றாங்க? இயேசு ஆண்டவரை தேடி வருகிறார்கள் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் அறிந்த மாத்திரத்திலே அவர்கள் மேல் மனதுருகி, அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்கள் உபதேசிக்க தொடங்குகிறார். ஆலோசனையின் வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த ஜனங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கான வழிகளை போதிக்கிறார். அவர்கள் மீது மனதுருகி. அப்ப இன்றைக்கு இந்த ஜெப தியானத்துல வந்திருக்கிற உங்கள் மீது கூட ஏசாண்டவர் மனதுருகுகிறார். நீங்க நிர்கதியா இருக்கிற நேரத்துல, நீங்க தடுமாறுகிற சூழ்நிலையில, தனியா இருக்கிற பொழுது, வழி தெரியாமல் தவிக்கிற பொழுது இயேசு ஆண்டவர் உங்கள் மீது மனதுருகுகிறார். இயேசு ஆண்டவர் உங்கள் மீது மனதுருகி நீங்க நடக்க வேண்டிய வழியை, நீங்க போக வேண்டிய பாதையை, நீங்க வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை உங்களுக்கு போதிக்கிறார். அவருடைய வார்த்தையின் வழியாக, அவருடைய வார்த்தையை தியானிப்பதின் வழியாக, அவருடைய வார்த்தையை படிப்பதன் வழியாக. எனவே இந்த நேரம் முதற்கொண்டு நாம் அவருடைய வார்த்தையில நிலைத்திருப்போம். நாம் தனிமையான சூழ்நிலையில், நிர்கதியான நேரத்துல கடவுளுடைய வார்த்தை நம்மை வழிநடத்தும். இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை தியானித்து அவருக்குள்ளாக வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஊற்றும் வருடமா இருக்கிற அன்புள்ள பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஜெப வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நாங்கள் நிர்கதியாக, தனிமையாக, கஷ்டத்தோடு, பாரத்தோடு இருக்கிற சூழ்நிலையில
நீர் எங்கள் மீது மனதுருகுகிறீர், என்னுடைய நிகதியை நீர் மாற்றுகிறீர், என்னுடைய வாழ்விற்கான வழிகளை நீருடைய வார்த்தை வழியாக காட்டுகிறீர் சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இனி வரக்கூடிய காலத்துல எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய, வழி காட்டக்கூடிய, ஆலோசனை சொல்லக்கூடிய உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை தியானித்து உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்துல தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்வை வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில கூட யாரெல்லாம் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லாருடைய பலவீனங்களை, சுகவீனங்களை, நோவு நொடிகளை நீதாமை மாற்றிப்பட வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், இது லேசான உபத்திரவம் என்று நீ சொல்லியிருக்கு. அப்படியாக யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லாருக்கும் நல்ல பலத்தை தாரும், நோய் நொடியிலிருந்து நீர் விடுதலை தரும், நல்ல ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம், நீர் எங்களோடு நிலைத்திருப்பீராக. ஏற்ற வேலையிலே ஏற்ற நல் ஆலோசனை கொடுத்து என்னுடைய வாழ்வை வளமாக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.